ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு உண்டான மாசி மாத ராசி பலன்களுங்க. அப்படி பார்க்கும்போது பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த சொத்துக்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களை வந்து சேரும். ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய சேனலில் முதல்ல பார்க்கக்கூடியவங்கள இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அதே போல் இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் அப்படிங்கிறது நடக்குதுங்க. அப்போ அந்த கிரகங்கள் அப்படின்னா எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 5 கிரகங்கள் ஒன்று சேருதுங்க. அப்போ அந்த 5 கிரக சேர்க்கை பலன்கள் நமக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 5 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இந்த இடத்துல இருக்குதுங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க, தனுசு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவானுங்க. இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்ருக்காருங்க, கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலகட்டமாகவே, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 கிரகங்களுக்கு, அந்த 5 கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷ காலகட்டமாக ராகு பகவான் அந்த கும்பராசியிலே தான் பயணம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. அப்போ அந்த கும்பராசியில் பயணம் செஞ்சுட்டுக்கூடிய இந்த ராகு பகவான் மேலே இந்த 4 கிரகங்கள் போய் சேருதுங்க. அப்போ அந்த 4 கிரகங்கள் சேரும்போது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதர ஸ்தானத்தில் இந்த 5 கிரகங்கள் இப்போ சேருதுங்க. அப்போ சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி பார்க்கும்போது முதலாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். இப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செவ்வாய் பகவான் பயணம் செய்யும் போது நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம்னா தன லாபங்க. தன லாபம், பொருளாதாரத்தில் மேன்மை, உச்சகட்டமான ஆதாயம், நல்ல வழி, நன்மைகள் அத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அளவு தான் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாருங்க, சரிங்களா? அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லவர் இந்த மாதம், சரிங்களா? அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கன்னா என்னங்க, ருணரோக சத்ருஸ்தானம். 11ஆம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம். இந்த 2 கட்டத்துக்கும் அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துலேருந்து எப்படி என்ன பண்ணுவார், உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயமாக சௌக்கியமாக வாழக்கூடிய அளவுக்கு, சௌகரியமாக வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்குறாருங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறாரே தவிர பாதகமான இந்த ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல கட்டாயமாக உங்களுக்கு கிடையாது, சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த புதன் பகவான். அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு என்னங்க, கலஸ்தரஸ்தானம். 10ஆம் இடம் அப்படின்னு என்னங்க, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த 2 கட்டத்துக்கும் அதிபதியானவர் புதன். அந்த புதன் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கூடும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதன் அப்படின்னா புத்திசாலி, புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த புத்திசாலி வந்து பார்க்க அந்த புதன் பகவான் வந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய புத்தி குறையும், அதாவது உங்களோட புத்தி பேதலிச்சு போகும், உங்களுடைய அறிவு தடுமாற்றம் ஏற்படும், உங்களோட அறிவுகள் அப்படிங்கிறத பார்க்கும் உங்களுக்கு முழுமையான வேலை செய்ய விடாது. அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்க்கும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். அப்போது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த மாசி மாதத்தில் இல்லை, சரிங்களா? அப்போ அதே போல் அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரிய பகவான்.
அப்போ சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான பிதிருஸ்தானத்துக்கு அதிபதியானவர் தான் இந்த சூரிய பகவான். அப்போ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தால் எப்பேற்பட்ட யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லதுங்க, நன்மைங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10 இந்த 3 கட்டத்துக்குள்ளே சூரியன் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், அரசு தொழில் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய விதி பலன்கள்ங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து பார்க்க இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். அதாவது நல்லது நடக்கும், நன்மையாக நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ சூரிய பகவானால் நீங்கள் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்கலாம்? தொழிலில் மாற்றத்தை சந்திப்பீங்க. சரிங்களா? உங்களுடைய சகோதரர்களால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன், ஒரு முக்கிய பலத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு உயரும், அல்லது உங்களுடைய பேச்சு திறமைகள் பயங்கரமான ஒரு வகையில் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு நன்மைகள் இந்த இடத்துல நடக்கும். அப்படிங்கிற அளவுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தனித்தனியாக இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராகு பொதுவாக 3, 6, 11 இந்த 3 கட்டத்தில் ராகு இருந்தால் நல்லது தான் நடக்கும், நன்மை தான் பண்ணுவார். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ராகு பகவான் வந்து நல்லது பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாரே தவிர கெட்டது பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இல்லைங்க. சரிங்களா? அப்போது இந்த 5 கிரகங்கள் தனித்தனியாக இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்த்தாச்சு. அதே போல் இந்த 5 கிரகங்கள் ஒன்று சேரும்போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அப்போ அந்த 5 கிரகங்கள் இங்கே ஒன்று சேரும்போது நமக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எதனால்? இந்த 5 கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே இணையக்கூடியதுனால, இந்த 5 கிரகங்களோட இணைவுனால். அப்போ இந்த 5 கிரக இணைவுகள் வந்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்களே தவிர கெடுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த 5 கிரகங்கள் சேர்க்கையினால் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படின்னா, வேலையில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு உண்டாகும், வெளிநாடு செல்லும் திட்டங்கள் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். ஆக தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த மாதத்தில் கிடையாது. ஆச்சுங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக இந்த தொழில்னால் வரக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொருளாதாரங்கள் நமக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வந்து அமையும். சரிங்களா? அப்போ இதனால் வந்து பார்க்க குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும், சந்தோஷங்கள் பெருகும், ஆன்மீக பயணங்கள் உண்டாகும், பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க. சரிங்களா? அப்போ இது போல் உங்களுக்கு அத்தனை ஒரு நன்மைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அளவில் தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கால் வலி அடிக்கடி வரும், முதுகு வலி தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? முதுகு வலி தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும். அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போதுங்க, இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 3, 5, 9ங்க அதிர்ஷ்ட எண்கள். உங்களோட அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள், பொன் நிறம், சந்தன நிறம் அப்படிங்கிறது தாங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள். அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வடகிழக்கு திசைங்க அதிர்ஷ்ட திசை. வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை. தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் அல்லது மகாவிஷ்ணுவை வணங்கணும். வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நில மலர்களை கொடுத்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? மாணவர்களுடைய கல்விக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய உங்களோட குறைகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகும். சரிங்களா? இந்த மாசி மாதத்தினுடைய ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு இதுதாங்க பலன்.
இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.